ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏலகிரி எஃப்டிசி அப்படின்ற ஃபாத்திமா டியூஷன் சென்டர்லேருந்து கிளம்புறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏலகிரி போகிறோம். டே 1 திருவண்ணாமலை டெம்பிள், பீமன் ஃபால்ஸ், ஏஷியா லார்ஜஸ்ட் டெலஸ்கோப் வைனுபாப்ட் அப்சர்வேட்டரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போல் வந்துட்டு திருவண்ணாமலை டெம்பிள் போனோம். பின்னாடி பேக் சைட் ஃபுல்லாக மழை, அது நல்லா இருந்தது. அந்த நைட் டைம் போனீங்கன்னா நல்லா லைட்டிங்கில் செம்மையாக இருக்கும். பீமன் ஃபால்ஸ் வந்துட்டு இப்போ பீமன் ஃபால்ஸில் நம்ம ஜாலியாக இருந்தது. நடுவில் போகிற வழியில் ஒரு ஸ்டில் எடுக்கிற ஒரு ஏரியா இருந்தது. அங்கே நல்லா ஸ்டில் எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு போர்டு வந்தது. நம்ம போகிற வழியில் மலர் அப்படின்னு போட்டு கார்த்திகை பூ அப்படின்னு இருந்தது. இப்போ பீமன் ஃபால்ஸுக்கு தான் நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பீமன் ஃபால்ஸ் தண்ணியில் நார்மலாக இருந்தது. செம்ம சேஃப்டி, 100% சேஃப்டி, செம்மையாக இருந்தது. என்னது அங்கே பாறையில் உட்காந்துட்டு கால் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது. அங்கேயும் செம்மையாக இருந்தது. 100% சேஃப்டி, எல்லோரும் குளிக்க செம்மையாக இருந்தது. ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் கூட இருக்குது அங்கே, செம்மையாக இருந்தது. நல்லா பண்ணி நல்லா குளிச்சுட்டு அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது கேர்ள்ஸ்க்கு அலோடு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுட்டு நம்ம எங்கே போனோம்னா வைனுபாப்ட் டெலஸ்கோப் போனோம், அப்சர்வேட்டரி. அதுக்கப்புறம் நம்ம வந்து 243 சென்டிமீட்டர்னு போட்டிருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இடத்துல போகிற வழியில் அந்த வீடியோ பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. உள்ளே போகிற வழியில் வீடியோ இருக்குது, செம்மையாக இருந்தது. ஃபோட்டோ ஸ்டில் எல்லாம் இருந்தது. டே 2 வைல்டு வேஸ்ட் தீம் பார்க், செகண்ட் 1 நேச்சர் பார்க், ஜேஎஸ்பி ரெசிடென்சியில் தான் நம்ம தங்கியிருந்தோம். அந்த தங்கியிருக்க இடத்த நீங்களே பாருங்கள், செம்மையாக இருந்தது. அப்புறம் நம்ம அண்ணன்களாம் குத்துப்பாட்டு போட்டு ஆடினாங்க, அது நீங்களே பாருங்கள் சவுண்டோட. கிளம்புனது வைல்டு வேவ்ஸு. அங்கே வந்து நல்லா ஸ்விம்மிங் பூல், தண்ணி நல்லா ஸ்வேராக இருந்தது, செம்மையாக இருந்தது. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் ரூம் எல்லாமே இருந்தது சைடில். இது மோட்டாரோட ஸ்விம்மிங் வர்ற மாதிரி வேவ்ஸ்லாம் வர்ற மாதிரி செம்மையாக இருந்தது. இங்கே நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 1 ஹவர் 1 ஹவருக்கு வந்து 200 ருபீஸ் பண்ணுறாங்க சார்ஜு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கிளம்பி போனது நேச்சர் பார்க்கு. நேச்சர் பார்க்கு பொறுத்தவரை செம்மையாக இருந்தது. நேச்சர் பார்க்கு நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த ஸ்டில் எடுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் அந்த ஸ்டில் கூட வச்சுருக்கோம், செம்மையாக இருந்தது. அங்கோட முடிச்சுட்டு நாங்கள் ஐ லவ் ஏலகிரி போனோம். அந்த வீடியோ சாங்கோட நீங்களே கேளுங்க, பாருங்கள். கண்ணாடி கோப்பை அடியில் அப்சர்வேட்டரியில் இப்போ நம்ம மூமெண்ட் பார்க்க போகிறோம். நான் அப்போ வந்து நல்லா எடிட் பண்ண முடியல அங்கே வச்சு, இப்போ அதனால் இங்கே இப்போ வச்சு லாஸ்ட்டில் நான் அப்படியே காமிக்கிறேன். வைனுபா மூமெண்ட் வந்து செம்மையாக மூவ்மெண்ட் பண்ணிச்சு, நீங்களே பாருங்கள். மூமெண்ட்லாம் ஒரு இதாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம், பாருங்கள். நல்லா மூவ் ஆச்சு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒர்த்தபிள் ஃபார் 50 ருபீஸ் ஒர்த்தபிள் ஃபார் 50 ருபீஸ். ஒரு பர்சனுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது, நல்லா சொல்லியும் கொடுத்தாங்க. ப்ளூ லைன் ஸ்டார் அதெல்லாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கள், செம்மையாக இருந்தது. நாங்கள் இது 50 ரூபாய்க்கு ஒர்த்தபிள்னு தான் சொல்லுவோம். நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் ஃபால்ஸ் முடிச்சுட்டு வந்ததுனால நாங்கள் கொஞ்சம் டயர்டாக இருந்தோம். ஆனால் அங்கே நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், பாய்.